இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important question for CBM 341 body area networks. ஸோ இதில் யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா the band architecture, ஸோ body area networks architecture இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் the technical challenges of band. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா படிங்க. இதுல இருந்தே நம்ம ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் சிலபஸ் கவர் பண்றதுக்காக தான் நான் இன்னும் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பேன் அண்ட் ஹெல்த் கேர், தென் சிஸ்டம் செக்யூரிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா the டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிங்க. பிசிபி ஆண்டனா, வயர் ஆண்டனா, செராமிக் ஆண்டனா, எக்ஸ்டர்னல் ஆண்டனா. ஸோ 4 சப் டாபிக்ஸ் இருக்கு. இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த ஆண்டனா டைப்ஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிங்க. தென் the batteries and fuel cells for sensor nodes. ஸோ இந்த கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் இங்க படிச்சீங்கன்னா எப்படியும் இதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இன்டகிரேட்டட் ப்ராசஸர் வித் ரேடியோ டிரான்சீவர், தென் லோ பவர் எம்சியூஸ். சிலபஸ் கவர் பண்றதுக்காக தான் நான் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா நம்ம ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் தான். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் பர்சனல் ஏரியா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். இதுல ஒரு 4 டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல எது வேணாலும் கேட்கலாம். IEEE 802.15.1, IEEE 802.15.13, IEEE 802.15.14. இந்த மூணுமே கேட்கலாம். ஸோ மூணுமே கண்டிப்பா படிங்க. இந்த மூணுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்தாலே கண்டிப்பா நம்ம இதுல ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் ஒன் மோர் டெக்னாலஜி வந்து சிக்பி. இது கூட இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இதை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னாலஜிஸ்குள்ள 4 சப் டாபிக்ஸ் இருக்கு. இந்த 4 சப் டாபிக்கையுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து ஏதாவது ஒன்னையோ இல்ல ரெண்டையோ ஸ்பெசிஃபை பண்ணி கூட கேட்கலாம். தென் ஒன் மோர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டோபாலஜி, அதுல ஸ்டாண்டலோன் பேன். ஆல்ரெடி டெக்னாலஜிஸ்ல 4 டாபிக் இருக்கிறதுனால நான் ஒரு கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இதுல இருந்து நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். பார்ட் சி கூட இந்த யூனிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா the interferences. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக். இது ரெண்டையும் செப்பரேட்டாவும் கேட்கலாம், இல்ல கம்பாரிசன் மாதிரி கூட கேட்கலாம். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் இதுல எஃபெக்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு இன்னொரு சப் டாபிக் இருக்கு. இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த இன்டர்ஃபரன்சஸ் கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கவுண்டர் மெஷர்ஸ். இதுல வந்து பிசிக்கல் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயர்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இந்த கொஸ்டினையுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதையும் நம்ம பிக் கொஸ்டின்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் தேர்ட் கொஸ்டினையும் நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெடிக்கல் டிவைஸ் ரெகுலேஷன் இன் USA அண்ட் ஆசியா. இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. சிலபஸ் கவர் பண்றதுக்காக தான் நான் 4th கொஸ்டின் கொடுத்துருக்கேன், செக்யூர்டு ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் செல்ஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இதுல இருந்து நீங்க 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா இந்த மல்டிபேஷன் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், தென் மல்டி சேனல் நியூரல் ரெக்கார்டிங், தென் கார்டியாக் மானிட்டரிங், தென் கெயிட் அனாலிசிஸ். இந்த 4 கொஸ்டினும் படிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்தே நம்ம கண்டிப்பா ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பார்ட் சில இருந்து கேட்டாலுமே இந்த 4 கொஸ்டின்ல இருந்து எப்படியும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா யூனிட்லயுமே ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துருக்கிற 4 கொஸ்டின்ஸை எல்லா யூனிட்லயுமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மோர் தேன் 65% எடுத்து ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணிடலாம்.